வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். திருச்சிற்றாற்று பஞ்சபாண்டவ மகாவிஷ்ணு கோயில் என்று அழைக்கப்படும் இமயவரப்பன் கோயில் கேரள மாநிலம் கோட்டயம் அருகே ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கனூர் என்ற ஊரில் அமைந்துள்ள விஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் 71வது திருத்தலமாக மகாபாரத காலத்திற்கு முந்தைய காலத்திலேயே திருச்செங்கனூர் இமயவரப்பன் கோயில் உள்ளது. இது பாண்டவர்களில் மூத்த சகோதரர் தர்மராஜனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தர்மராஜன் கோயில் என்றும் வணங்கப்படுகிறது. யுதிஷ்டிரர் சங்கினால் தீர்த்தம் எடுத்துச் சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்ததால் இங்குள்ள தீர்த்தம் சங்கு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபாரதத்தில் குருட்சேத்திரம் போரின் போது குரு துரோணாச்சாரியார் ஒரு தந்திரத்தின் மூலம் கொல்லப்பட்டார். இதற்காக யுதிஷ்டிரர் கட்டாயப்படுத்தப்பட்டார். தனது தவறில்லை என்றாலும் தனது பாவங்களை கழுவ துக்கமடைந்த தர்மர் தனது செயலுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய விரும்பினார். அதன் விளைவாக அவர் இந்த இடத்திற்கு வந்து போர்க்களத்தில் தனது செயலுக்கு மன்னிப்பு கோரி ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி இமயவரப்பனாக கடுமையாக தவம் செய்தார். அவரது உண்மையான பிரார்த்தனைகள் மற்றும் மனமார்ந்த மனம் திரும்புதலால் மகிழ்ச்சியடைந்த இமயவரப்பன் அவரது அனைத்து பாவங்களில் இருந்தும் அவரை விடுவித்தார். யுதிஷ்டிரரால் கட்டப்பட்ட கோயில் இதுவாகும். இங்கு இமயவரப்பனை வழிபடுபவர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. மூலவர் இமயவரப்பன் மேற்கு நோக்கி நின்ற நிலையில் வலது கையில் சங்கையும் இடது கையில் சக்கரத்தையும் ஏந்தி வட்ட வடிவ கருவறையில் செங்கமல தாயாருடன் அருள்பாலிக்கிறார். விமானம் ஜெகஜோதி விமானம். ஐயப்பன், கோசலை, ராமர் சந்நிதிகள் வெளிப்புற கருவறையில் அமைந்துள்ளன. இந்த திருச்சிற்றாற்று இமயவரப்பன் கோயில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இக்கோயில் காலை 5 மணியில் இருந்து 10 மணி வரையிலும் மீண்டும் மாலை 5 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். இக்கோயிலின் திருவிழாக்களாக ஜனவரி மாதத்தில் பாகவத சப்தாகம் 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அஷ்டமி ரோகிணி தினத்தில் இருந்து 10 நாட்கள் தசாவதாரத்தை சார்ந்து மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் முழு 10 நாட்களுக்கும் சிலை அவரது 10 அவதாரங்களின் வடிவத்தில் சந்தனத்தை பூசி சித்தரிக்கப்படுகின்றது. மண்டலம் மகரவிளக்கு காலம் நவம்பர் முதல் ஜனவரி வரை கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றாறு இமயவரப்பன் கோயிலின் முக்கியத்துவம் மற்றும் தனித்துவம் என்னவென்றால், திருச்செங்கனூர் இமயவரப்பன் தனது பக்தர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பார். பக்தர்கள் அமைதி, விசுவாசம், நீதி, உண்மை போன்ற நல்ல குணங்களை கடைபிடிக்க அவர் ஆசிர்வதிக்கிறார்.